அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம விகேடி சமையல்ல புளி சாதம் எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். நம்ம இந்த வீடியோவை பார்க்க முன்னுக்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க, புளி சாதம் அந்த புளிப்பு சுவையோட நிறைய பேர்த்துக்கு கிடைக்க மாட்டேங்குதான். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், புளியை ஊற வைக்கிறது பத்தாத காரணம் தான். இன்றைக்கி நம்ம எப்படி பண்ண போகிறோமோ அதை நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எலுமிச்சை அளவுக்கு நம்ம ஒரு புளியை எடுத்து அரை மணித்தியால் ஊற விட்டு எடுத்துக்குவோம். அதில் மஞ்சள், உப்பு இரண்டையும் சேர்த்து கரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி நம்ம வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அதில் மிக்ஸ் திக்காக இருக்கணும். நம்ம திக்காக வச்சுக்கிட்டா தான் அதில் புளி சாதத்து அந்த கிரேவி நல்லா டேஸ்டியாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றிக்குவோம். நான் ஏற்கனவே போட்ட வீடியோலையும் சொல்லியிருந்தேன், நல்லெண்ணெய் ஊற்றுறதுக்கு காரணம் என்னான்னு சொன்னால், அதில் டேஸ்ட் நிறையா கூடுறதுக்கு, அதோட நிறைய நாள் நம்ம புளி சாதத்தை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்காகத்தான் நீங்கள் ஊற்றுற நல்லெண்ணெயை கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம வெந்தயத்தை போட்டுக்குவோம். 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம். இன்னொரு முக்கிய குறிப்பு என்னன்னா, நம்ம வெந்தயத்தை மட்டும்தான் புளி சாதத்துக்கு சேர்க்கணும். கடுகு சேர்க்கக்கூடாது. அதோடு சேர்த்து சோம்பையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போது அது நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. அதில் காய்ந்த மிளகாய் ஒரு 5 நம்ம நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டு போட்டுக்குவோம். இப்போ காய்ந்த மிளகாய் நல்ல பொன்னிறமாக வறுத்து வந்துருச்சு. இதில் நம்ம நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்குவோம். நம்ம காய்ந்த மிளகாயை பொன்னிறமாக வறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, புளிப்பு சுவை மட்டும் இல்லாமல் காரசாரமாக கொஞ்சம் காரமும் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம காய்ந்த மிளகாய் சேர்க்குறோம். இப்போது இது நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இதில் நம்ம கருவேப்பிலையை ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். அதோடையே கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாமே நல்ல வாசத்தோட நல்லா பொரிஞ்சு வந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, உப்பு, மஞ்சள் 3ஐயும் இதில் கரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போயும் கொஞ்சம் நீங்கள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளை நம்ம இதில் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இப்போது இது நல்லா பதமாக கொதி வருது. இப்போது நம்ம இதில் ஊற்றிருக்க நல்லெண்ணெய் புளி கரைசலோட நல்லா திரண்டு வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. நமக்கு பாருங்கள், கடாயில் இது ஒட்டாமல் நல்லா திரண்டு வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போது இதில் நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்குவோம். இது பாருங்கள், நம்ம வடித்து இந்த சாதத்தை வச்சுருக்கோம். இதில் பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்குது. இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். வாவ், இப்போ நமக்கு நல்ல வாசத்தோட நல்ல அந்த எண்ணெய் திரண்டு புளி சாதம் நமக்கு நல்ல புளிப்பாக நல்ல டேஸ்ட் ஆகிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கே அதை ருசித்து பார்க்கணுங்கிற ஆசையும் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு புளி சாதத்தை இறக்கி வச்சுருவோம். நீங்கள் இந்த புளி சாதத்தை இங்கேயும் வெக்கேஷனுக்கு போகிறப்ப அப்படி எதுவும் கொண்டு போகிறதா இருந்தால் நீங்கள் நல்லெண்ணெயை இன்னும் கொஞ்சம் திரள ஊற்றிக்கலாம். அதோட நீங்கள் வாழலையில் கட்டி சாப்பிட்றது வாழலையை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு அதில் புளி சாதமோ எந்த சாப்பாடாக இருந்தாலும் கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அதில் டேஸ்ட் பல மடங்கு அதிகரித்து நல்ல ஒரு வாசத்தோட அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக கொடுக்கும் உங்களுக்கு. இந்த புளிசாத டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு ரெசிபியோட உங்களைய நாங்கள் சந்திக்கிறோம். இது நம்ம விகேடி சமையல்.